வெல்கம் டு ஒன் நமச்சிவாய ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான செம்மண் பூமி ஒரு 5 ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இது மாதிரி வந்து பார்க்கணும் வச்ச மாதிரி நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி கேட்ட கஸ்டமர் எல்லாமே பாருங்கள். இதில் வந்து பூராமே அவுத்தி கண்ணுங்கள் வச்சு கீழே வந்து இடையில பூராமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்கு கன்று வச்சுருக்காங்க. இடம் சூப்பராக இருக்கும். 5 ஏக்கருமே பாக்குன்னு வச்சுருக்காங்கங்க. நமக்கு இடம் நல்லாயிருக்கும். அதேமாதிரி சதுரமாகவும் இருக்கும். இடம் நல்லா நீட்டாகவே இருக்குங்க. பண்ணை வீட்டோடய அமைஞ்சிருக்குங்க. வீடுங்களாம் அப்புறம் காட்டுறோம் பாருங்கள். சூப்பரான 2 இடம் பாருங்கள். நல்லா நீட்டாக இருக்குது. இதில் நம்ம செலவுங்களே கிடையாது. அதாவது பார்த்தோம்னா நம்ம 2 சைடு பென்சிங்கை போட்டு வச்சுருக்காங்க. இந்த தோட்டத்தில் உள்ள தண்ணி தொட்டி தாங்க. இதில் வந்துங்க நம்ம தண்ணி பூராமே இதை ஸ்டோரேஜ் பண்ணிங்க. இதில் வந்து ஒரு மோட்டருக்கு போட்டிருக்காங்க. இதில் வந்துங்க நம்ம ட்ரிப்பு லைன் போட்டிருக்காங்களா சொட்டு நீர் பாசனங்க. இதுலேருந்து எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு கிடையாதுங்க. போர் 10 ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்குங்க. அதனால் ஒரு பிரச்சனை கிடையாது. எனக்கு 10 ஹெச்பி இருக்குது. நம்ம கண்டினியூவாக வந்து 2 மோட்டர் வந்து இந்த லைனில் ஓட்டலாங்க. நம்ம போரும் ஓட்டலாம். அதுலேருந்து வந்து பார்த்தா நம்ம தொட்டியில் போட்டுருக்கிற மோட்டர் 2மே ரன் பண்ணலாங்க. ஒரே டைமில் 2மே பண்ணலாம். போரும் ஓட்டிக்கலாம். நம்ம இது ட்ரிப்புக்கு வர மோட்டரும் ஆன் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி இது 10 ஹெச்பி இருக்கிறதுனால சர்வீஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அருமையான லேண்டு. வேறு நல்லா செம்மண் பூமிங்க. சுற்றிலும் வந்து பார்த்தோம்னா நல்லா தென்னை மரம் வச்சுருக்காங்க. காடு சுற்றிலுமே நல்லா சாரி மரம் நிறையா வச்சுருக்காங்க. அதில் 5 ஏக்கருக்கும் தென்னை மரங்கள் இருக்குது. சாரியாகவே ஒரு பெரிய தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 தென்னை மரங்கள் இருக்குதுங்க. பாருங்கள் தண்ணி தொட்டி பாருங்கள். கீழே பாருங்கள். அதில் வந்து கீழே வந்து நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி படி வச்சுருக்காங்க. அழகாக கீழே போய் பண்ணிக்கலாங்க. இடம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு. அதேமாதிரி இது வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம சேலம் பேலூர் ஈஸ்வரன் கோவில் விட்டு நம்ம எடப்பட்டி செல்லும் வழியிலே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. நல்ல லேண்டு. தடமெல்லாம் நல்லா இருக்குங்க. அது பஞ்சாயத்து ரோட்லேயே அமைஞ்சிருக்குங்க. நம்ம தார் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு வந்து ஜல்லிப்பட்டு ரோடு தாங்க. நான் தார் ஊற்ற கிடையாதுங்க. ஜல்லிப்பட்டு ரோடு அது பஞ்சாயத்து ரோடுங்க. அது தடமெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. தடமெல்லாம் நீட்டாக வந்து காட்டுக்கு வரலாம். அதேமாதிரி காட்டுக்குள்ளே நுழைஞ்சுமே காடு லாஸ்ட் வரைக்குமே வந்து பார்த்தோம்னா தடம் அமைச்சிருக்காங்க. அப்படி அந்த காட்டுக்குள்ளேயே போயிட்டு லாஸ்ட் வரைக்கும் போகலாம். அதே வந்து பார்த்தா வீடு நல்லா நீட்டான வீடுங்க இருக்குங்க. அதுலேயே நம்ம தடமெல்லாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாதுங்க. நீட்டான ஏரியா. அதேமாதிரி இந்த ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லுமே வந்து பார்த்தா பாக்குத்தோப்பு தென்னந்தோப்புங்க இருக்குங்க. இந்த ஏரியாவெலாம் அப்புறம் இந்த தோட்டத்தில் உள்ள பண்ணை வீடு தாங்க. இது அட்டை வீடு தாங்க. பாரதி மெத்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த போர் சொன்ன இல்லைங்களா, இப்போ 2 இன்ச்சு பைப் இறக்கியிருக்காங்க. நல்லா அருமையான போருங்க. தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க. இந்த 5 ஏக்கராவுக்கு இந்த தண்ணியை மீதியான தண்ணிங்க அந்தளவுக்கு போரில் தண்ணி இருக்குது. ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. நேரில் உட்காந்து பேசும்போது கொஞ்சம் ரேட்டு குறையும் பாருங்கள். இந்த தோட்டத்தில் உள்ள இபி லைனு தாங்க. ஃப்ரீ இபி சர்வீஸ். மீட்ரு வச்சுருக்கிறதுனால வந்து பில் கட்டதை நினச்சிக்காதீங்க. இப்போ வரது கம்பல்சரி பூராமே மீட்ரு வச்சு தான் கொடுக்குறாங்கங்க. பாருங்க பாத்ரூம் வசதி உடனே அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தில் வீடுங்க. இடம் நல்லாயிருக்கும். அருமையான லேண்டு. ஏன்னா ரேட்டு கம்மி. இன்றைக்கெல்லாம் இந்த ஏரியாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்டி லேண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 50 லட்ச ரூபா ரேட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்த்தோம்னா உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. பாக்குன்னு வச்சுருக்காங்க. பண்ணை வீடுங்க இருக்குது. அதேமாதிரி வந்து தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க. அதனால் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அழகாக வாங்குறவங்க நம்ம தோட்டத்தை மட்டும் ரன் பண்ணிகிட்டு இருந்தால் போதும். வேறு ஒரு செலவுமே கிடையாது. இதில் நீட்டாக ரன் பண்ணிக்கலாம். தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கொய்யா மரம் கொஞ்சம் இருக்குங்க தனியாக. பிறகு இந்த இதுவுமே வந்து பார்த்தா தோட்டத்துக்கு அர்ஜென்ட்டாக உள்ளது தாங்க. இதில் பூராமே வந்து கொய்யாக்காய் வச்சுருக்கேன். இல்லை சின்ன செடியிலே வந்து பார்த்தா ஃபுல்லாக காய் இருக்குங்க. ஆனால் என்ன இருக்குன்னு எனக்கு சரியாக தெரியலங்க. ஆனால் வந்து இடம் நல்லாயிருக்கும். அருமையான லேண்டு. பாருங்கள் இது பூராமே வந்து இது ஒரு 1/2 ஏக்கரை வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே இருக்குங்க. இது அரிஜென்ட்டு ஓட்டின மாதிரி தான். பாருங்கள் இதுலேருந்து உள்ளார நுழைஞ்சிட்டோமாவே நம்ம லேண்டு ரீச் ஆகிடலாம். பாருங்கள் இது பஞ்சாயத்து ரோடு தாங்க. இந்த மண் தரங்கிறது பஞ்சாயத்து ரோடு. இதெல்லாம் காட்டுக்குள்ளே அப்படியே நுழைஞ்சிக்கலாங்க. பாருங்கள் ஒரு 5-6 தென்னை மரம் பெரிய தென்னை மரம் இருக்குது. நல்ல காப்பில் இருக்குங்க. இந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி வளம் இருக்குங்க. மண் செம்மண் பூமி. நமக்கு பிடிச்ச மாதிரியான விவசாயம் பண்ணிக்கலாங்க. ஆனால் இதில் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா பூரா பாக்குன்னு வச்சுருக்காங்க. தடமெல்லாம் பாருங்கள். நீட்டான ஏரியா. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதான் பஞ்சாயத்து ரோடு. இதுலேருந்துமே நம்ம லாஸ்ட் வரைக்கும் இந்த ரோட்லேருந்து அடுத்த ரோட்டுக்கு இணையிற ரோடு தாங்க இது பொது பாதையெல்லாம் கிடையாது. பஞ்சாயத்து ரோடு இது. இடமெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உடனே வந்துடுங்க. நல்லா லேண்டு மிஸ் பண்ணிடுறீங்க. ஓகே, தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.